ஸ்ருதி வந்து ரொம்ப கோவமா போகிறாங்க. இதை இப்போ பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு ரவி. ரவி வந்து எவ்வளோ சொல்லிப்பாரு, ஸ்ருதி சொன்னா கேளு ஸ்ருதி, வீட்டை விட்டு போவேன் நான் ஸ்ருதி அப்படின்னா. அதெல்லாம் தெரியாது, நான் வீட்டை விட்டு போவேன். இதுக்கப்புறமா என் மூஞ்சிலே முழிக்காத, நான் எவ்வளோ சொன்னேன் நீ கேட்டியா? இதுக்கப்புறம் நான் இங்கே இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்புறாங்க. நம்ம வந்து ஸ்ருதி இதை பார்த்துட்டு வந்து மீனா வந்து ஒரு நிமிஷம் இரு ஸ்ருதி அப்படி சொல்லிட்டு இங்கே வாங்க வாங்க ஸ்ருதி சொன்னால் கேளுங்க அப்படி சொல்லிட்டு வம்பு பண்ணி உள்ளே கொண்டு போய் என்னை விடுங்க, எனக்கு அழணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு மீனாவை கட்டி பிடிச்சிட்டு பயங்கரமாக அழறாங்க. ஸ்ருதியை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க மீனா. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு ரவி, இங்கே வா அப்படி சொல்லிட்டு முத்து வந்து கூட்டிகிட்டு போகிறேன். என்னடா இப்படி பண்ணிகிட்ருக்க, பாவம் ஸ்ருதி போகிறாள், அவருக்கு ஏதாவது ஒன்று பண்ணாமல் இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னோடனே, நான் என்ன முத்து பண்ணுறது, எவ்வளோ சொல்லி பார்க்குறேன், அவள் கேட்கவே மாட்டேங்கிறா, என்னை நம்பவே மாட்டேங்கிறா. இங்கே பார், நம்பிக்கையெல்லாம் முடிஞ்சு போச்சு. நீத்துவே இந்த மாதிரி பண்ணும்போது அவள் என்ன பண்ணுவா, அவள் வந்து உன்னை விரும்புகிறேன் உன் பொண்டாட்டி முன்னாடியே ஒரு பொண்ணு சொன்னால் எந்த பொண்டாட்டி நான் கூட வாழ்வா, சரி அதுக்கு என் மேலே என்ன தப்பு இருக்குது, நான் என்ன முத்து பண்ணேன் அப்படின்னோடனே, நீ எதுவும் பண்ணல தான், ஆனால் இதுக்கப்புறம் நீ வேறு மாதிரி தான் பண்ணோம். என்ன சொல்கிற, அந்த வேலையை விட்டுறேன்னு சொல்லிட்டு முதல்ல ஸ்ருதியை சமாதானப்படுத்து, இதுக்கப்புறம் அந்த வேலைக்கே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லு. அது இப்படி, அதெல்லாம் தெரியாது, உனக்கு உன் பொண்டாட்டி வேணுமா வேலை வேணுமா ரெண்டு முடிவு பண்ணிக்கோ. அந்த நேற்று வரைக்கும் நல்ல வேலை தானே அவன் கூட இருந்தா, இப்போ பார்த்தல அவள் சுயரப்ப என்னன்னு தெரிஞ்சிச்சுல, இதுக்கப்புறம் அவகிட்ட வேலை செய்ய போறியா? இல்லை அது வந்து இங்கே பார், உனக்கு வேலை வேணுமா ஸ்ருதி வேணுமா, ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் கிடைக்கும், ரெண்டுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா முடியாதுப்பா அப்படின்னோடனே, இல்லை எனக்கு ஸ்ருதி வேணும்ல, அப்போ அந்த வேலையை விடு, அதுதான் உனக்கு நல்லது. இல்லை திடீர்னு அதெல்லாம் தெரியாது, ஸ்ருதி கிட்டே இதை சொன்னால் மட்டும்தான் அவன் சமாதானம் ஆவா, அதுக்கப்புறம் உன் இஷ்டம், அப்புறம் உன் வாழ்க்கை அவ்வளோதான்டா முடிஞ்சு போச்சு அப்படின்னோடனே, உன்னை அவங்க அப்பா வராரு, என்னடா இங்கே நடக்குது அப்படின்னோடனே, இந்த மாதிரி தான்ப்பா நடந்தது அப்படி சொல்லி நடந்த விஷயத்தான் சொன்னோன்னே, இங்கே பார் ரவி, முதல்ல அந்த வேலையை விடு, அந்த பொண்ணோட சகவாசம்லாம் உனக்கு வேணாம், முதல்ல போயிட்டு ஸ்ருதி கிட்டே பேசு அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பா அனுப்பிச்சி விட்றாரு. ரவிக்கிட்ட பேச மாட்டேன் ஸ்ருதி அடம் பிடிக்கிறாங்க. உன்னை மீனா வந்து இங்கே பாருங்கள் ஸ்ருதி ப்ளீஸ் கொஞ்சம் நேரம் பேசுங்க அப்படி சொல்லிட்டு சமாதானப்படுத்தி உள்ளே விட்டுட்டு வராங்க. இங்கே வந்து ரவி அமைதியாக இருக்கார். ஸ்ருதி என்னை மன்னிச்சிடு ஸ்ருதி அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து ஹக் பண்ணிவிட்டு அழறாரு. என்னை மன்னிச்சிடு ப்ளீஸ், இதுக்கப்புறம் நான் இப்படி பண்ணவே மாட்டேன், அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு இனிமேட்டு போக மாட்டேன், நான் உன்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கே வந்துடுறேன், போதுமா, நீ போய் சொல்ல நான் நம்ப மாட்டேன், நிஜமாக தான் ஸ்ருதி சொல்கிறேன், இவ்வளோ நாள் எனக்கு அறிவே வரல, இப்போ தான் வந்துச்சு, இப்போ என்னை நம்ப மாட்டியா, உன்னோட ரவியை நீ நம்ப மாட்டியான்னு அப்படியே பார்க்குறாங்க. ப்ளீஸ் ஸ்ருதி அப்படின்னு ஹக் பண்ணி அழறாங்க. நிஜமாகவே சொல்கிறியா, அந்த வேலையை விட்டுருவேன் ஸ்ருதி அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. இங்கே வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து சமாதானம் ஆனதை பார்த்துட்டு ரொம்ப நிம்மதி அடைகிறாங்க. அந்த நீத்துக்கு ஒரு முடிவு கட்டியே தீரணுங்க, அந்த நீத்து ரொம்ப ஆடிட்டுருக்கா, இவங்க ரெண்டு பேரும் இப்போ ஒன்றா ஆனால் கூட அவள் பிரிக்காமல் விட மாட்டா, ஏதோ பண்ணிக்கிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. நம்ம வந்து முத்து மீனாவும் எங்கள் ரவி வந்து ரிசைன் பண்ணுற லெட்டர் கொடுக்கறதுக்காக போகிறாரு. நீத்து நான் வேலையை விட்டு போகிறேன் இந்தாங்க அப்படி சொல்லட்டும், அதெல்லாம் வேலையை விட்டு நீங்கள் போக முடியாது, என்னை விட்டு நீங்கள் எப்படி போவீங்க ரவி, இப்படி பண்ணுறது நியாயமா, என் அப்பா அவங்கள நம்பி தானே இந்த ரெஸ்டாரண்ட்டை ஒப்படைச்சாரு, இப்படி பண்ணுறீங்களே, நீங்கள் என் பார்ட்னர் ரவி, இப்படிலாம் பண்ணக்கூடாது ரவி அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்து முத்து மீனா அங்கே வந்துடுறாங்க. போதும் நாடகத்தை நிறுத்துறியா அப்படின்றாங்க மீனா. நான் நாடகம் போடுறேன், நான் என்ன ரவி உங்களாம் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நான் வந்து இந்த வேலையை விடுறேன், என் பொண்டாட்டி தான் எனக்கு முக்கியம் எல்லாத்தோட அப்படின்னோடனே, என்ன ரவி இப்படி சொல்கிற, நீ வந்து இந்த ரெஸ்டாரண்ட் தான் முக்கியம் சொல்ல, எனக்கு ப்ராமிஸ்லாம் பண்ணி கொடுத்தியே, இங்கே பாருங்கள் நான் என்ன பண்ணாலும் நீ சரி நீத்து, நீங்கள் இந்த மாதிரி வந்து மோசமாக நடந்துப்பீங்க நான் நினச்சி கூட பார்க்கல, இந்த மாதிரி உங்கள் மனசில் இந்த மாதிரி கேவலமான எண்ணம் இருந்துன்னு தெரிஞ்சுதான் நான் அப்போவே இந்த வேலையை விட்டு போயிருப்பேன், இப்போ சொல்கிறேன் இதுக்கப்புறம் எனக்கு உங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, குட் பை அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு வந்து நீத்து வந்து ரவி எப்படி டென்ஷனாக வராங்க, ஒரு நிமிஷம் இருங்க நீத்து, இன்னொரு விஷயத்தையும் பார்த்துருங்க, ஓப்பன் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபோனில் அப்படின்னோடனே ரவியும் ஸ்ருதியும் வந்து ஒன்றா வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எங்களோட வாழ்க்கையை வந்து இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நிறைய பேர் முயற்சி பண்ணலாம், ஆனால் எதுவுமே நடக்காது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்களா, கப்புள்ஸாக வந்து சூப்பராக பேட்டி கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது நீத்து, இதுக்கப்புறம் ரவி உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டார், என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, உங்கள் கட்டுப்பாட்டிலே ரவியை வச்சுக்கலாம், ஸ்ருதியை பழிவாங்கலாம் நினச்சிட்டு இருக்கீங்களா, அது நடக்கவே நடக்காது, இதுக்கப்புறம் ரவி இங்கே வரவே மாட்டா, வாடா போகலாம் அப்படி சொல்லிட்டு அவங்க தம்பியை கூட்டிகிட்டு போகிறாரு. நம்ம முத்து இங்கே நீத்து செம்ம டென்ஷன் ஆகிறாங்க, விட மாட்டேன் ரவி, நீங்கள் இப்படி பண்ணுவீங்க நான் நினச்சி கூட பார்க்கல, எப்படியாவது இங்கேருந்து நீங்கள் போக மாட்டீங்க, நீங்கள் ஏன் கூட தான் இருப்பீங்கன்னு நினச்சா இந்த மாதிரி பண்ணுறீங்களா, எல்லாத்துக்கும் காரணம் இவங்க ரெண்டு பேர் தான் அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க. முத்து மீனா கூட இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, முத்து மீனாவும் வந்து கூட்டிகிட்டு வராங்க ரவியை, இதுக்கப்புறம் ஒழுங்காக இருடா அப்படின்னு சொல்லிட்டு சரின்றாரு.